லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து RSCSA கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கண்டினியூஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெர்மினல் கமெண்ட்ஸோடைய பேசிக் பார்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வரை நம்ம டெர்மினல் மூலியமாக நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போகிறோங்கிறது பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுவோம் அப்படிங்கன்னு பார்த்தீங்க அப்படிங்கன்னா நம்மளுடைய விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெட் ஹேட் இன்ஸ்டன்ஸை ரன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து என்னுடைய ரெட் ஹேட் இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ புட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய சிஸ்டம் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ 192.168.0.200 ரைட். ஓகே. ஸோ நம்ம லாகின் கொடுத்துடலாம். ஸோ எம்ஆர்வி என்னுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வருடைய இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு சில கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஓப்பன் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் விச் மீன்ஸ் ஒரு ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை ஒரு டைரக்டரி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த வீடியோ. ஸோ போன வீடியோ பார்க்கல அப்படிங்கிறவங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூநேம். ரைட். ஸோ யூநேம்ங்கிறது நம்ம இப்போ என்ன சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது டினோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூநேம்னுடைய கமாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட். ஸோ மேன் கொடுத்து யூநேம் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது ஏ கொடுத்தோம்னா ஆல், என் கொடுத்தோம்னா நோடு. ஸோ சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, நிறைய ஃப்ளாக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன ஃப்ளாக்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃப்ரீ டைம் இருக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு யூநேம் -a கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம சிஸ்டத்தினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லினக்ஸ் மெஷின் ரன் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய லோக்கல் நேம் இதுதான், ஸோ நம்ம என்ன வெர்ஷன் கர்னல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ அந்த ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூநேம் கொடுத்து நம்ம -n கொடுத்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய நோடு டினோட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோடு என்ன ls.localhost நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவைப்படுற டேட்டாஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு. ஸோ டேட்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டை டினோட் பண்ணும். ஸோ டேட்டுக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டை வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்துட்டு டேட்டை கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலுக்கு நான் ஒரு பேக்கப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நான் டேட்டா ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பேக்கப்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டேன். ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னுடைய டேட்டை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னம்னா ஸோ ரிவர்ஸ் பஞ்சுவேஷன் மார்க் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எஸ்கேப்புக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட் கொடுத்துடலாம். ஸோ டேட் கொடுத்துட்டு என்னுடைய ஃபார்மேட் வந்து ஃபுல் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னம்னா ஸோ நான் F1 கொடுத்து நான் இப்போ என்டர் அடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து LS கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேக்கப்னு சொல்லிட்டு நம்ம என்ன டேட்டோ இன்றைக்கி கரண்ட் டேட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேட்டில் வந்துட்டு நமக்கு ஃபார்மேட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த டேட் ஃபார்மேட்டை எப்படி மாற்றுறதும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேனுவல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு டேட் கொடுத்தோம்னா ஸோ டேட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வித் D இருக்குது, F6 A. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ %A கொடுத்தோம்னா நமக்கு வந்து சண்டே டிஸ்பிளே ஆகும். %Bன்னு கொடுத்தோம்னா ஜனவரி மந்த் டிஸ்பிளே ஆகும். ஸோ லைக் வைஸ் A to Z எல்லா ஆர்குமெண்ட்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இங்கே டேட்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் கொடுத்து %F1 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா %F1 கொடுக்குறேன்னா ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஃபுல் டேட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சிமிலராக இப்போ வந்துட்டு A கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து தேர்ஸ்டேனுடைய இனிஷியல் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கேபிட்டல் A கொடுத்தோம் அப்படின்னா தேர்ஸ்டேன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேனுவல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேனுவல் பேஜில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம வந்துட்டு
டேட்டாஸை நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேரக்டரிக்கு நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நேம் பார்த்தோம் இல்லையா. ஸோ யூசர் நேமை வச்சு நான் ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ MKDIRங்கிறது கோடு. ஸோ நார்மலாக வந்து ஸ்ட்ரிங் கொடுப்போம் இல்லையா, ஒரு நேம் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ என்ன, ஸோ நேம்னு பார்த்தோம் இல்லையா, நேம் நோடுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் ls.localhostனு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி டேட்டு அந்த நேமு இந்த மாதிரி எந்த ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஃபைலையோ இல்லை வந்துட்டு ஒரு ஃபோல்டரையோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கிளியர் ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்கள் வந்து ஒரே நேமில் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டச்சுன்னு கொடுத்துட்றேன். ஸோ டச்சுன்னு கொடுத்துட்டு எனக்கு ஃபைல்னு கொடுத்துட்டு ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் நேம்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா, ஸோ இந்த மாதிரி ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டச்சுன்னு கொடுத்துட்டு ஃபைல்னு கொடுத்துட்டு 1 2 10 அப்படின்னா, ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இதே வந்து ஒரு ஃபார்மேட்டில் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெக்ஸ்ட் ஃபைலில் வேணும், எனக்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபைலில் வேணும், அந்த மாதிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம என்ன ஃபார்மேட்டில் ஃபைல்ஸ் வேணுமோ அந்த ஃபார்மேட் நம்ம கிளிக் பண்ணி நம்ம இப்போ என்டர் அடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபைல்ஸ் 1 to 10 வந்து .doc ஃபார்மேட்டில் நமக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதை வந்துட்டு ஒரு குரூப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ண எல்லா டாக்குமெண்ட் ஃபைல்ஸையுமே எதர் மூவ் பண்ணணும், இல்லை காப்பி பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு குரூப் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ RMங்கிறது நமக்கு தெரியும் ரிமூவ் ஆப்ரேஷன்னு, ரைட். ஸோ ரிமூவ் ஆப்ரேஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஈச் அண்ட் எவ்ரி நேம், ஒவ்வொரு நேமாக நான் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3ன்னு சொல்லிட்டு எல்லா நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்னா star.doc அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ star.docன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் ஃபைல்ஸுமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும், ரைட். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு எல்லா ஃபைல்ஸுமே வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்படி தான் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவ் ஆப்ரேஷன் ஆகட்டும், ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் ஃபைல்ஸ், இல்லை டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், எல்லா ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு லொக்கேஷனுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி நான் star.doc இல்லை star.txt அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து என்னால் வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்க முடியுங்க, ரைட். ஸோ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம வந்துட்டு டிஎஃப் பார்க்கலாம். ஸோ டிஎஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கனாலும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூட்டிலைஸ்டு யூட்டிலிட்டி. ஸோ டிஎஃப்ங்கிறது நம்மளுடைய கரண்ட் பார்ட்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதனுடைய ஃபார்மேட் சைஸில் பார்க்கணுன்னா, ஸோ இங்கே வந்துட்டு DF-H கொடுத்துட்றேன். ஸோ ஹெச்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். இங்கே வந்து பிட்ஸ் கணக்கில் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு, ரைட். ஸோ இதில் வந்துட்டு என்னுடைய ரூட் பார்ட்டிஷனுக்கு நான் வந்துட்டு 17 GB அலோகேட் பண்ணியிருக்கேன், 1 GB SDA வச்சிருக்கேன். ஸோ லைக் வைஸ் என்னென்ன பார்ட்டிஷன் நான் எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அட்வான்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வந்துட்டு இது பார்க்கலாம். ஸோ இப்போ டிஸ்க் யூட்டிலிட்டி பார்த்துட்டு நம்ம இதை எப்படி ஆல்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற சமயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஃப்ங்கிறது ரொம்பவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிமிலராக இருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ மேன் கொடுத்து டிஎஃப் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கும்பொழுது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, என்னென்ன ஃப்ளாக்ஸ் இருக்குது, என்ன ஃப்ளாக் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்குங்க, ரைட். ஓகே. ஸோ சிமிலர்லி இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வேறு என்ன யூஸ்ஃபுல் கமெண்ட். ஸோ மோர் இருக்குது. ஸோ மோருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸோ இப்போ காமிக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்னு க்ரியேட் பண்ணலாம், ஓகே. ஸோ நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு பைப் பண்ணி அதனுடைய டேட்டாவை நம்ம எதுக்குள்ளே போட்டு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் அப்படிங்கிற ஒரு குள்ளே போட்டு வைக்கணும். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ கேட்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபைல்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பயன்படுத்தின எல்லா ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போது ஒரு கேட் நான் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு விசிபிலிட்டி இல்லாமல் போயிடுது. ஸோ இதை நான் பார்க்கணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மோர் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ மோர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த மோர் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஃபைல் கொடுத்துடலாம். ஸோ என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிஸ்பிளேயில் ஆகக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகிட்டு வெயிட் பண்ணும்,
ரைட். ஸோ நம்ம இதை ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ரீட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் லைனுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணனா இங்கே லைன் பை லைன் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இதுவே வந்துட்டு பேஜ் பை பேஜ் மூவ் ஆகணும்னா ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணணும்னா இது வந்துட்டு எனக்கு பேஜ் பை பேஜ் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆஃப்டர் லாஸ்ட் லைன் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதே வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது, நான் மேலே கீழே மூவ் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பயன்படுத்திக்குவேன்னா லெஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திக்குவேன். ரைட். ஸோ நான் லெஸ்ஸுங்கிறத பயன்படுத்தி நான் நீங்கள் ஃபைல் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா the first 25 ஃபைல்ஸ் 21 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எனக்கு அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ லைன் பை லைன் நான் பார்த்துட்டு இப்போ வந்துட்டு எண்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபைலுக்குள்ளேயே தான் நேவிகேட் ஆகிட்டு இருக்கும். ரைட். ஸோ இப்போ நான் இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நான் Q அப்படிங்கிற கோடு ப்ரெஸ் பண்ணி நான் இந்த வெளியே வந்துடுவேன். ரைட். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைலில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த நிறைய கண்டென்ட்டை நான் படித்து பார்க்கணும். பட் ஆனால் வந்துட்டு லைன் பை லைன் படித்து பார்க்கணுன்னாலோ இல்லை பேஜ் பை பேஜ் படித்து பார்க்கணுன்னாலோ நம்ம வந்துட்டு எய்தர் வி கேன் யூஸ் மோர், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லெஸ்ஸை பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் மோர்னு கொடுத்துட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் -10 கொடுக்குறேன், 10 கொடுத்துட்டு நான் ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஸோ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ரைட். ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்படி இல்லாமல் எனக்கு வந்துட்டு 40th லைன்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகி பாக்கி இருக்கிறது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் திரும்பவும் வந்துட்டு மோர்னு கொடுத்துட்றேன். ஸோ எந்த லைன்லேருந்து பிரிண்ட் ஆகணும், 40லேருந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளஸ் கொடுத்து 40 கொடுத்துட்றேன். ஸோ 40 கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா இப்போ என்ன ஆயிருக்கு, 40th லைன்லேருந்து பாக்கி இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ லைக் வைஸ் நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அடுத்து நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு ஹூ பார்க்கலாம். ஸோ ஹூங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்துட்டு நம்ம இப்போ கரண்ட் மெஷின் இருக்கு இல்லையா, நம்ம மெஷினில் இப்போ யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்க இல்லை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறத வந்துட்டு நம்ம ஹூ யூஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ ஹூங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வரில் லாகின் பண்ணியிருக்கோம், இப்போ கரண்ட்டாக எத்தனை யூசர்ஸ் நம்மளுடைய சர்வர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஹூ பயன்படுத்திக்கலாம். ஸோ ரைட் நவ் நான் வேறு எந்த இன்ஸ்டன்ஸும் க்ரியேட் பண்ணல, ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் காமிக்குது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ சிமிலராக இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்கும். ஸோ -A கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்துட்டு ஆல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ எப்போ சிஸ்டம் பூட் ஆச்சு, எப்போ பூட் ஆனதுலேருந்து எப்போ வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சிமிலர்லி -U கொடுத்தோம்னா ஸோ என்னென்ன யூசர்ஸ் இப்போ லாகின் பண்ணியிருக்காங்க, என்னென்ன யூசர்ஸ் எப்போ லாகின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டேட்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சிமிலராக W இருக்குது. ரைட். ஸோ Wங்கிற கோட் வந்து நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wங்கிறது சிஸ்டம் யூட்டிலைசேஷன் காமிக்கும். இப்போ வந்துட்டு CPU யூட்டிலைசேஷன் இங்கே காமிக்குது இல்லையா, ப்ராசஸ் யூட்டிலைசேஷன் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது, ஐடில் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம எல்லா யூசருடைய டேட்டாஸும் பார்க்கணும் அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு ஃப்ளாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஃப்ளாக்ஸ் என்னென்ன ஃப்ளாக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு மேன் கிளிக் பண்ணி W யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ரைட். ஓகே. ஸோ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், இப்போ ஒரு கோட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னம்னா கோடு நம்ம எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம அவுட்லைன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹூங்கிறது எந்த யூசர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட் அதை பார்த்தோன்னா எக்ஸாக்ட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வி கேன் யூஸ் மேன் கமாண்ட் யூஸ் பண்ணி அதனுடைய ஃப்ளாக்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாக்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து ப்ராசஸ் பார்க்கலாம். ரைட். ஸோ பிஎஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கரண்ட் ப்ராசஸ் காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த யூசர் எந்த ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம வந்துட்டு பிஎஸ்ஸையும் அதுக்கப்புறம் வந்து இப்போ பேஷுங்கிறது நம்மளுடைய டெர்மினல். ஸோ அது ரெண்டத்தையும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதை ரெண்டு ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரன்னிங் ப்ராசஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் யூசர். ஸோ இதுவே எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பிஎஸ் கொடுத்து as usual -A கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ எல்லா ப்ராசஸையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் பார்க்க முடியும். ரைட். ஸோ இதுவே ஒரு டீட்டெயில்டான வியூவில் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிஎஸ் கொடுத்து -AUX கொடுத்துக்கலாம். AUX கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன ப்ராசஸ் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன டீட்டெயில்ஸ், ஸ்டார்டிங் டைம் இப்போ எண்டிங் டைம் இப்போ ஆல் டீட்டெயில்ஸ் உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். ரைட். ஸோ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் கமாண்ட் வைல் ரைட்டிங் யுவர் ஸ்கிரிப்ட்ஸ். நம்ம ஸ்கிரிப்ட் பார்க்கும்பொழுது இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான கமாண்டாக இருக்கும். ஸோ அதுக்கான மேன் பேஜும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய இருக்கும் இந்த கண்டென்ட்டில். ஸோ பிஎஸ்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், PX AXMனா எதுக்கு, செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன், த்ரெட்ஸ் இன்ஃபர்மேஷன், அண்ட் தென்
இது வந்து ரொம்பவுமே ஹைலி அட்வான்ஸ்டு ப்ராசஸ். நம்ம பார்க்குறது குரூப்புக்கு ப்ராசஸ் ஐடி எப்படி செட் பண்ணுறது, குரூப் ஐடி எப்படி, ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ இது வந்து எகெயின் நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு பிஎஸ்ங்கிறது என்னது, ஸோ இட் இஸ் யூஸ் டு செக் த ப்ராசஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ ls-l கொடுத்தோம் அப்படின்னோம்னா, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபைல் கிரியேட் பண்ணும்பொழுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இதனுடைய பெர்மிஷன்ஸ் இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறது டினோட் பண்ணும். இது டேரக்டரிங்கிறது டினோட் பண்ணுது, இது ஃபைலுங்கிறது டினோட் பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர்னுடைய பர்மிஷன் என்ன, குரூப்பினுடைய பர்மிஷன் என்ன, ஓனர்னுடைய பர்மிஷன் என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணது இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chmod அப்படிங்கிற கோடு பயன்படுத்துவோம், ரைட். ஸோ chmod அப்படிங்கிற கோடு பயன்படுத்திட்டு, ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரீட் ரைட் இருக்குது. ஸோ நான் இப்போ எல்லா ஆப்ரேஷன்ஸும் உங்களுக்கு ஆக்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 777 கொடுத்துருவேன். ஸோ 777 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபைல்னு கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன், ரைட். ஸோ இப்போ நம்ம ls-l கொடுத்துடலாம். ஸோ எல் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்ன ஆயிருக்கு, நம்மளுடைய ஃபைல்ஸ் மட்டும் நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பர்மிஷன்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரீட் பர்மிஷன் மட்டும் கொடுங்க, எல்லாத்துக்கும் ரைட் பர்மிஷன் வேண்டாம் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chmod கொடுத்துட்டு நம்ம 444 கொடுத்துக்கலாம். ஸோ 444 கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே ரீட் பர்மிஷன் மட்டும் தான் இருக்குது, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து chmod டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ chmodங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ரேஷனுக்கு 1, அடுத்து ரைட்டுக்கு 2, ஸோ ரீடுக்கு வந்துட்டு 4, ரைட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ரைட் அப்படின்னம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் 3, அதாவது 1 + 2 = 3. ஸோ அதே மாதிரி ரைட் ப்ளஸ் ரீட் அப்படின்னா, ஸோ ரைட் + 3 வந்து பார்த்தீங்கன்னா 4 + 2 = 6. ஸோ அதே மாதிரி ரீடு ரைட் எக்ஸிக்யூட் அப்படின்னம்னா 7. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அந்த ஆப்ரேஷன்ஸை காம்பினேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக ஒரு ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 3 யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசர், ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பு, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதர்ஸ். ஸோ இந்த 3 ஆப்ரேஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் யூசருக்கு வந்துட்டு நான் வெறும் எக்ஸ்க்ளூசிவ் பெர்மிஷன் மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்னம்னா, ஸோ நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி குரூப்புக்கு நான் வந்துட்டு வெறும் ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் ரைட் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா 6ன்னு கொடுத்துக்குவேன். ஸோ சிமிலர்லி அதர்ஸுக்கு நான் வந்துட்டு நோ ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறேன்னா நான் 0 கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் கோட் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ chmodன்னு கொடுத்துட்டு ஸோ 160 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்னுடைய ஃபைல் நேமை கொடுத்தேன் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஸோ chmod 160 கொடுத்துட்டு நம்ம ஃபைல்னு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இப்போ வந்துட்டு ஃபைல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸருக்கு வெறும் எக்ஸ்க்ளூசிவ் பெர்மிஷன் இருக்குது, ரைட். ஸோ குரூப் யூஸருக்கு ரீட் அண்ட் ரைட் பர்மிஷனில் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய அதர் யூஸருக்கு எந்த பர்மிஷனுமே இல்லை. ஸோ லைக் வைஸ் இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு chmod பயன்படுத்துவோம். ஸோ இன்னைக்கு செஷன் இதோட வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனியம் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம், டேட் எப்படி பயன்படுத்தணும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி டச்சில் எப்படி ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணணும், அந்த ஃபைல் நேம்க்கு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு பேராமீட்டரை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம், ரைட். ஸோ அது போக டிஎஃப், மோர், லெஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான யூட்டிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம், ரைட். பியூர்லி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பேசிஸில் தான் இருக்கும். ஸோ ரிட்டர்ன்னா இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு லைவாக கொடுத்துருவாங்க, அந்த கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளூயன்சி கிடைக்கும். அந்த ஃப்ளூயன்சி வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கோத்ரூ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்த கமெண்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான், அதாவது ஆப்ரேஷனே டோட்டலாக நம்ம டெர்மினல் பேஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ எப்போ போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.